இயேசு கிறிஸ்துவில் சகோதர சகோதரிகளே, உலகெங்கும் ஒரே பேச்சு இப்பொழுது இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போகிறார் என்று. உலக நாடுகள், நம்ம இந்தியாவில் நிறைய இடத்துல, குறிப்பாக தமிழ்நாட்டில் இப்படியெல்லாம் நிறைய இடத்துல இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போகிறார், வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது, ஏனென்றால் அதற்குரிய உலகம் தன்னை தயாரித்து கொண்டு விட்டது என்று. ஒன்றும் இல்லை, உலகம் கெட்டுப்போச்சு அப்படின்னு சொல்ற அந்த பேச்சு. உலகம் கெட்டு போகும் பொழுது என்ன நடக்குமோ, என்ன இப்படி இருக்கிறதே என்று மக்கள் அங்கலாய்க்கும் பொழுது, நாடுகள் நாடை எதிர்த்து எழும் பொழுது, இனம் இனத்தை எதிர்த்து எழும் பொழுது, ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது என்னடா நடக்குது என்று, ஏன் இந்த வாழ்க்கை அப்படி என்று நினைக்கிற பொழுது, ஒரு சாரார் தான் இப்படி நினைப்பார்கள். பெரும்பாலானோர் இப்படி நினைப்பதில்லை. இந்த உலகத்தோட மகிழ்ச்சியான உலகத்தை நாம் இப்பொழுது பெற்றுக் கொண்டிருக்கிறோம். பழங்காலத்தை போல அல்ல, கற்கால மனிதர்களைப் போலவோ இல்லாவிட்டால் காட்டில் வாழ்ந்து கொண்டிருந்த காட்டு மிராண்டிகளைப் போலவோ நாம் அல்ல. நமக்கு மாடர்ன் கேட்ஜெட்ஸ் நம்ம கையில நிறைய இருக்கு. போன்ல இருந்து, டிவில இருந்து ஏகப்பட்ட காரியங்கள் இருக்கு. நாம் இந்த உலகத்தில் இன்பமாக வாழ பல வழிகள் இருக்கிறது. நாம் இந்த உலகத்தில் பணத்தை சம்பாதித்துக் கொள்ள பல வழிகள் இருக்கிறதடா. பிறரை எப்படியும் ஏமாற்றி, எப்படியும் பிழைத்து, எல்லா பிசினஸையும் நம்ம இஷ்டத்துக்கு அழகா பண்ணி, கவர்மெண்ட் ஏமாற்றி, கடவுளை ஏமாற்றி, எல்லாத்தையும் ஏமாத்தலாம். யாருக்கும் தெரியாதபடி நம்ம செய்ய முடியும். ஆகவே நாம் சம்பாதித்து சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனதே இன்புற்று மகிழ்ந்திரு என்று சொல்லக்கூடிய பெரும்பாலான மக்களிடையே இயேசு வரப்போகிறார், இரண்டாம் வருகை நடக்கப் போகிறது என்று நாம் சில பேர் மட்டும் இதை பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உலகத்தில் பரவலாக இந்த சில பேர் இப்பொழுது இதை பேசுகிறதை நாம் காண்கிறோம். பாருங்க, ஏன் இப்படி? நாம இன்னைக்கு முதல் வாசகத்தை நம்ம பார்ப்போமா? ஏன் இயேசு எந்த நேரத்துல வருவார் அப்படின்ட்டு இந்த வாசகம் என்ன சொல்லுது பாருங்க. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 24 வசனங்கள் 37 44. நோவாவின் காலத்தில் இருந்தது போலவே மானிட மகன் வருகையின் பொழுதும் இருக்கும். வெள்ளப்பெருக்கின் பொழுது முந்தைய காலத்தில், வெள்ளப்பெருக்கிற்கு முந்தைய காலத்தில் நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லாரும் திருமணம் செய்து கொண்டு முண்டும் குடித்தும் வந்தார்கள். பெரிய பாவமா அது? நோ, இட் இஸ் நாட் சின். இதுதான் உலகத்தின் அமைப்பு, கடவுள் உண்டாக்கிய அமைப்பு, ரைட்? அப்போ பாருங்க, இந்த ஒரு திருமணத்து பந்தம், இந்த குடிப்பது, சாப்பிடுவது, இதெல்லாம் ஆதாம் காலத்திலிருந்து இருக்கிறது. நோவா காலத்தில் மட்டும் இது அல்ல. ஆகவே இது இயற்கையான ஒரு தன்மை. ஏன் இந்த வார்த்தை இங்கே போடப்படுகிறது? ஏனென்றால் இது எப்பொழுதுமே எல்லாருமே செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே திடீரென இந்த உலகம் அழிவுக்குள்ளாக போகிறது, இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்று எப்படி அறிந்து கொள்வது? தெரியாது தானே? அப்படித்தான் அங்கே இருந்ததாம் நோவா காலத்திலே. அவங்க சாதாரணம் அப்படியே இருக்கிறபடி இருந்தாங்க. ஆனா அங்க பாருங்க, ஆண்டவர் மோசேயின் வழியாக தான் திருச்சட்டங்களை கொடுத்தார். அதற்கு முன்னால் இது பாவம், இது பாவம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த சட்டமும் இல்லை நோவா காலம் வாழ்ந்த அந்த மக்களிடையே. பாருங்க, அப்ப அங்க என்னபடி வாழ்க்கை நடந்தது? ஒரு மனசாட்சி தான், அவ்வளவுதான், மற்றபடி வேற எதுவும் இல்லை. ஆகவே அங்கே இது தவறு, இது பாவம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எதுவும் இல்லையாகலால் அவர்கள் பாட்டுக்கு வாழ்ந்தார்கள். அங்கே ஒருவரையும் நல்லவர் என்று சொல்வதற்கோ நீதிமான்கள் என்று சொல்வதற்கோ யாரும் இல்லை, ஒரு மனுஷனை தவிர, நோவா. ஆகவே அவன் பொருட்டு அவன் குடும்பம் காப்பாற்றப்பட்டது. மொத்தம் 8 பேர், நமக்கு தெரியும். அப்படி உலகம், மொத்த உலகத்திலும் மொத்த மக்களிலும் நல்லவன் என்று சொல்ல ஒருவரும் இல்லையா? அந்த படைகளை ஏற்றிக்கொள்ள வேறு ஒருவரும் அகப்படவில்லை கடவுளுக்கு, அந்த ஒரு மனுஷனை தவிர. பாருங்க, இங்கே அப்படித்தான் நடக்க போகிறதாம். அந்த 8 பேரை தவிர இப்படித்தான் இங்கே நடக்க போகிறதாம். இந்த மருமகன் வருகையின் பொழுதும் இப்படித்தான் நடக்க போகிறதாம். அப்ப என்ன ஆகும்? பெரும்பாலான அழிவுகள் உண்டாக போகிறது என்று இயேசு கிறிஸ்து சொல்றாருங்க, நமக்கு இல்லை. மருமகன் அவரை பற்றிய, அவருடைய இரண்டாம் வருகை பற்றி மத்தேயு நற்செய்தி 24ஆம் அதிகாரத்தில் சொல்லுகின்ற வார்த்தை. பாருங்க, இங்க என்ன நடக்குது? ஏன்னா இன்னைக்கு கொலை அது இது எல்லாமே நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதெல்லாம் பெருசா இல்லையே. இன்னைக்கு முன்னால ஒரு கொலை பண்ணிட்டா அது பெரிய காரியம். ஆமா, அது ஒரு யாராவது திருடிட்டா, கொள்ளை அடிச்சுட்டா அது ஒரு பெரிய காரியம். அந்த ஒரு மேல் சங்கிலி எல்லாம் போட்டு ஊருக்கு எல்லாரும் பார்க்க முடியும், அவரை இழுத்து வந்து, ஆஹா இவன் கொள்ளக்காரன் என்று. இன்னைக்கு அப்படி இல்லைங்க. இன்னைக்கு கொள்ளக்காரர்கள், ஹாய் ஹவ் ஆர் யூ, நீ கொள்ளடிச்ச, நேற்று நான் அடிச்சேன், இன்னைக்கு நீ அடிக்கிற, நாளைக்கு நான் அடிப்பேன், இப்படி
நம்ம மாத்தி மாத்தி கொள்ளையடிப்போம். ஒவ்வொரு கட்சியும் வரும் பொழுதும் எல்லோரும் கொள்ளையடிக்கிற, எல்லோரும் ஜாலியாக கொள்ளையடிக்கிற. ஆஹா, அங்கே இடி வருகிறது, அங்கே யார் யாரோ அவர்களை கைப்பற்றிக் கொள்ள யாராவது வருகிறார்கள், அவர்களும் ஒன்றுமில்லை, நாங்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை என்று சொல்கிறார்கள். இல்லாவிட்டால் பிடித்திருக்கிறோம், அதற்கு ரிசல்ட் இல்லை, அது எங்க வேணா போகும். ஆக எல்லாம் டைல்யூட்டட் ஆயிடுச்சு, எல்லாம் டைல்யூட்டட், ரைட்? கொள்ளையும் டைல்யூட்டட் ஆயிடுச்சு, கொலையும் டைல்யூட் ஆயிடுச்சு. யாரும் யாரையும் கொலை செய்யலாம். ஏனென்றால் நம்ம பார்க்கிறோம் இப்பொழுது இந்த கொலையும் கொள்ளையும் இதற்கான விடிவு, சட்ட விடிவுகள் என்பது எதுவும் இல்லாமல் போய்விட்டது. ஆமாங்க, ஆமாமா, எதுவுமே விடிவில்லை. முன்னாலெல்லாம் அப்படி மரத்தடி பஞ்சாயத்து நடக்கும், அதுல ஒரு விடிவு உடனே கிடைச்சிடும். ஆனா இன்னைக்கு பாருங்க, எல்லாம் கோர்ட்டுக்கு போயிடுச்சு. கோர்ட்டுக்கு போய் என்ன ஆயிடுச்சு, கோர்ட்ல நம்பராய் வர்றதுக்கு 3 வருஷம் ஆகுதுங்க ஒரு கேஸ். ஆமா, ஒருத்தனை கொலை பண்ணிட்டான், இல்லாட்டி வேற யாராவது ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டாங்க, இல்லாட்டி ஏதாவது ஒரு சிவில் கேஸ், நம்பராய் வர்றதுக்கே 2-3 வருஷம் ஆகுதுங்க. அதுக்கப்புறம் அது ஒரு ஸ்டேஜ், ஒரு ஷேப்புக்கு வர்றதுக்கு அது ஒரு 3-4 வருஷம் ஆகுதுங்க. 5-6 வருஷம் ஆயிடுதுங்களே. அதுக்கப்புறம் தான் கேஸ் நடக்கும். அது எத்தனை வருஷம் ஆகி எத்தனை கேஸ் நடக்கும். ஆகவே நான் இன்னைக்கு உன்னை கொலை பண்ணாலோ, உன்னை கொள்ளை அடிச்சாலோ என்ன கேட்கறதுக்கு யாரும் இல்லடா. அது ஆகுண்டா, 15-20 வருஷம் ஆகுண்டா, நான் பாத்துக்கிறேன்டா, கிட்ட காசு இருக்குடா, நீ அதுக்குள்ள என்ன ஆவ, நீ செத்துருவடா அதுக்குள்ள. பாருங்க, இன்னைக்கு அப்படிதான் போயிடுச்சு எல்லாருக்கும். நம்ம உலகத்தில் நடக்கிற சின்ன சம்பவங்கள் கூட கோர்ட்ஸ், போலீஸ் என்று போகும் பொழுது அது இழுத்தடிப்பாக போய்விட்டது. ஆகவே ஒரு முடிவு என்பது சட்டென்று இல்லை. முன்னாலெல்லாம் தூக்கில போட்டு ஒரு முடிவை காண்பார்கள், இப்பொழுது தூக்கில் போடுவது ஒரு முடிவாக வரவில்லை. அதற்கு தூக்கில் போடுவதற்கு உங்களுக்கு ஆர்டர் வந்து விட்டா கூட அந்த ஆர்டரை கேன்சல் செய்வதற்கு பல வருஷங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இங்கே அனுப்பலாம் ஒரு மனு, அங்க அனுப்பலாம், கடைசியில் ஜனாதிபதிக்கு அனுப்பலாம், திருப்பி கோர்ட்ல ரிவைவ் பெட்டிஷன் போடலாம், எல்லாம் ஒண்ணும் எல்லாம் நடக்கும். பாருங்க, அதை கூட முடிக்கிறது இல்லை. அப்போ என்ன தைரியம் இருக்கிறது இல்லையா இந்த உலகத்துல? யாரும் எந்த கொள்ளையும் எந்த கொலையும் எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற ஒரு நிலை இப்பொழுது வந்திருக்கிறது. ஆகவே நாம திருமணம் பண்ணிக்கலாம், நம்ம குழந்தை பார்த்துக்கலாம், யாரோட யாரும் வாழலாம் என்ற நிலையும் வந்து இருக்கிறது. உலகம் எப்படி இருக்கிறது? அப்படித்தான் இருக்கிறது. எக்ஸாம்பிள், நியூசிலாந்து நம்ம எடுத்துக்கலாம். நியூசிலாந்துல என்ன சட்டம் இருக்கிறது? ஆணும் திருமணம் செய்து கொள்ளலாம், சட்டம், கவர்மெண்ட் சட்டம். ஆமா, பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளலாம். ஆணும் பெண்ணும் எந்த வயதினரும் யாரும் யாரோடும் உறவு முறை வச்சுக்கலாம், சட்டம் இருக்கிறதுங்க, ஒரு ப்ராப்ளம் இல்லை. 14 வயசாச்சுனாலே ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளலாம். குழந்தை திருமணம் என்பது விலக்கப்பட்ட ஒரு அநாகரிகமான ஒரு காரியமாக நாம் இங்கு பார்த்து கொண்டிருக்க, அங்கே உயர்ந்த நாகரிகத்தின், உயர்ந்த பொருளாதாரத்தின் உச்ச நிலையில் இருக்கிற அந்த மனிதர்கள் அவர்கள் செய்யற காரியம்னா 14 வயசு ஆயிடுச்சுன்னா நீ திருமணம் பண்ணிக்கோ, எப்போ வேணா டைவர்ஸ் பண்ணிக்கோ, மறுபடியும் திருமணம் பண்ணிக்கோ. எல்லாவற்றையும் மாற்றி போட்டு இருக்கிறது இந்த உலகம். பாருங்க, இதுதான் நோவா காலத்தை பத்தி நமக்கு மேற்கோள் காட்டுகிற ஒரு இடமாக இருக்கிறது. அமெரிக்கால பாருங்க, பிலடெல்பியா போய் பாருங்க, ஒரு மனுஷனும் நேரா நிக்கிறது இல்லை, எல்லாமே பெண்ட் ஆகி இப்படி விழுந்துடுற மாதிரி, கூன் போட்ட மாதிரி, என்ன எல்லாம் ஃபுல் போதை. அங்கே அது அப்படியே விடப்பட்டிருக்கிறது. அவங்களுடைய இஷ்டங்க, அதெல்லாம் குறுக்க போக முடியாது என்று அரசாங்கம் சொல்கிறது. பாருங்க, ரோட்ல நடுவுல அங்கங்க நம்ம இப்ப இந்த கோயம்பேடு இந்த மாதிரி இடங்கள்லாம் போகும்போது நிறைய மாடுகள் எல்லாம் அப்படியே நின்றுகிட்டே இருக்கும். அதே போகலாமா வேணாமா அப்படின்னு நிறைய இடத்துல நிற்க பாருங்க. அதே மாதிரி அங்கே மனிதர்கள் நிற்பதை பார்க்கிறோம், அரைகுறை ஆடையோடு, வெறும் சொல்வதற்கல்ல, இப்படிப்பட்ட நிலை அங்கே இருக்கிறதை பாருங்க. இதா ஐரோப்பிய நாடுகளின் நிலையாக இருக்கிறது, முழுவதுமாக இருக்கிறது. இந்தியா ரொம்ப ரொம்ப சேஃபா இருக்கா? ரொம்ப கெட்டு போயிருக்கு, நமக்கு தெரியாது. இலைமறை காய் தான் இங்க, அதை விட மோசமா இங்க இருக்கும், ஆனா வெளிச்சத்துக்கு வராது. நிறைய இடங்கள்ல போய் பாருங்க, இன்னைக்கு எல்லாமே மாறி போச்சு. ஆமா, எல்லாமே மாறி போச்சு. பட்டனை இப்ப நான் திறந்து போட்டேன்னா, இவன் என்னடா அநாகரிகமா ரவுடி மாதிரி திறந்து போட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்ற ஒரு நிலை இருக்கு. ஆனா பெண்கள் இப்பொழுது திறந்து போட்டா அவர்கள் பேர் மாடர்ன் கேர்ள் என்று சொல்கிற நிலை இருக்குது. அவங்க ஃபுல்லா மூடிட்டு இருந்த பெண்கள் போய் இப்போ அரைகுறை ஆடையுடன் சுத்தினா அவங்கதான் மாடர்ன். யாரா கேள்வி கேட்கறதுக்கு? உன் கண்ணுல தான் ப்ராப்ளம் என்று சொல்கிற நிலை இப்பொழுது உருவாகி இருக்கிறது. உலகம் இப்படித்தான் இருக்கிறது. கொலையும் கொள்ளையும் கற்பழிப்பும், இந்த போனோகிராஃபி, இந்த நான் பார்க்கிற இந்த யாரும் யாருடனும் வாழலாம் என்ற ஒரு தன்மை, நிறைய டிபேட் எல்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ. ஆமாங்க, கல்யாணத்துக்கு முன்னால உறவு கொள்ள கூடாதா? யாரா நீ கேட்கறதுக்கு அப்படின்ட்டு. லிவிங் டுகெதர், we are experiencing the marriage life. அதுக்கப்புறம் பிடிக்கலன்னா விட்டுருவோம், முடிஞ்சு போச்சுங்க. அப்புறம் வேற யாராவது கல்யாணம் பண்ணிப்போம். மாடுகள் ஆடுகள் கூட இப்படி இல்லையே, மாடுகள் ஆடுகள் கூட இப்படி இல்லையே, மிருகங்கள் கூட இப்படி இல்லை. பாருங்க, இந்த நிலை தான் நோவா காலத்தின் நிலை. நோவா காலத்து நிலையை விட மிக மோசமான நிலையில் நாம் இப்பொழுது இருக்கிறோம். அதனால்தான் இது இயேசு கிறிஸ்து வருகின்ற காலம் மட்டுமா?
அரசாங்கங்களை பாருங்க, எப்படி இருக்கு அரசாங்கங்கள்? நிலை இல்லாத அரசாங்கங்கள் இல்லையா? இன்றொன்று பேசி நேற்று பேசியது இல்லை என்று நாளை பேசியதை நான் அப்படித்தான் சொன்னேன், இல்லாவிட்டால் இப்படித்தான். என்ன இப்போ இது அரசியலப்பா, இதுல இதெல்லாம் சகஜம்பா என்று சொல்லுகிற நிலை வந்திருக்கிறது. உலகம் பூரா இருக்கிற அரசாங்கங்கள் அப்படித்தான் இருக்கிறது. ஒரு நிலையற்ற அன்பிரடிக்டபிள் அரசாங்க அந்த நிலைகளை பார்க்கிறோம். நோ ஃபார்மேட், நோ, எல்லாமே மாறி போய் கொண்டே இருக்கிறதே பார்க்கிறோம். மக்களை ஏமாற்றுகின்ற அரசுகளை பார்க்கிறோம். இப்போ நம்ம நாட்டிலே இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய. 10 நாளைக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நம்ம மனசை ரொம்ப, நம்ம அறிவை ரொம்ப ரொம்ப கேள்விக்குறியாக்குற தன்மையை பார்க்கிறோம். ஆமா, நீங்க அந்த படிவத்தை ஃபில் பண்ணுங்க, உங்க தாத்தாவுடைய மனைவியோட பேர் என்ன, அவருடைய ஓட்டர் ஐடியை கொண்டு வா, இதுவா கொண்டு வா, எங்கெங்க போறது, என்னங்க செய்யறது? இல்லாட்டி நீ இந்த நாட்டு பிரஜையே இல்லை, என்னங்க பண்றது? இந்த மாதிரி, அதாவது நாகரிகங்கள் வளர்ந்து விட்டது, அறிவு வளர்ந்து விட்டது. ஆனால் அறிவற்ற தன்மைக்கு அதை அறிவாக பார்க்கிற, அது நீ உனக்கு புரிந்து கொள்ளணும், உனக்கு புரிந்து கொள்ளணும், உனக்கு அறிவு இல்லை, இப்படி சொல்கிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். யாரை நம்புவது, யார் பின்னால் போவது, எதை செய்வது நமக்கு தெரியாது. திருச்சபைகளை பார்க்கிறோம். நேற்றொன்று சொன்னது இன்று இல்லை என்று சொல்லுகிறார்கள். அந்த கருத்து மாறுபட்ட கருத்து, இது இப்படி வேறுபட்ட கருத்து என்று சொல்லுகிறார்கள். ஆமா, நம்ம கத்தோலிக்க திருச்சபையில கூட மாதா தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு அவர்களுக்கு பெரிய பெரிய பட்டங்கள் எல்லாம் கொடுத்து விட்டு இன்று போப் சொல்லிவிட்டார், அந்த பட்டங்கள் எல்லாம் எதுவும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டார். ஏன்னா இவ்வளவு காலம் அதை நம்பி எத்தனை பேர் எதையோ பண்ணாங்களே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இனிமே எதுதான் நிலையாக இருக்கிறது? எதுவும் நிலையாக இல்லை. நான் பார்க்கிற திருவள்ளிப்பாட்டில் நாம் பார்க்கிற லெவேதோக்கியா சபை, கடைசி சபை, இந்த உலகத்தின் கடைசி சபையை பற்றி சொல்லி இருக்கிறது. அது இரும்பும் களிமண்ணுமாக, களிமண்ணும் இரும்புமாக, எது எங்க யாரு என்ன ஏது ஒன்றும் தெரியாது. இப்படி தொட்டா ஸ்ட்ராங்கா இருக்கு, கொஞ்ச நேரத்தில் அதை தொட்டா ரொம்ப வளவள குளகுலான்னு இருக்குது. ஆமா, நல்ல மாதிரி இருந்தானே, இன்னைக்கு பார்த்தா கண்டபடி பண்றானே அப்படின்னு இருக்குது. ஐயோ, யாரை நம்புறது இந்த உலகத்துல? இவ்வளவு வேஷம் போடுறானே பாருங்க. இயேசு கிறிஸ்து என்ற அந்த கல் விண்ணிலிருந்து வந்து இந்த இரும்பும் களிமண்ணுமான இந்த நிலையற்ற ஒன்று, சூடாக இரு, இல்லாவிட்டால் குளிர்ச்சியாக இரு, இல்லாவிட்டால் துப்பி விடுவேன் என்ற அந்த வாசகத்தை நாம் அதில் தான் பார்க்கிறோம். லெவேதோக்கியா சபை, அந்த சபை கடைசி கால சபை, அதான் இறுதி சபையாக பார்க்கிறோம். இந்த காலம் நிலையற்ற ஒரு பண்பற்ற, அறிவிற்கு ஆனா அறிவில்லாத அப்படிப்பட்ட ஒரு நிலை. அந்த கல் வந்து அதை நொறுக்கி போட்டது என்று சொல்றது தான் இரண்டாம் வருகை. நொறுக்கி போட்டது. நொறுக்கி போட்டு என்ன பண்ணும்? அது ஒரு நிலையான ஒரு அரசாங்கத்தை கொடுக்கும். இப்போ இருக்கிற எந்த அரசாங்கமே நிலையற்றதாக இருக்கிறது, எந்த மனிதரையும் நம்ப முடியாததாக இருக்கிறது. பொய்க்காரர்கள் மேலே உட்கார்ந்து இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவரை தொடர்ந்து அடுத்த ஆட்சியை பிடிப்பவர்கள் பொய்க்காரர்களை விட பெரிய பொய்க்காரர்களாக இருக்கிறதை பார்க்கிறோம். அனாவசியமான இலவசங்களை அறிவிப்பதும் இப்படி நிறைய காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. அட, நல்லதான் நினைச்ச இவன் பார்த்தா திடீர்னு இப்படி சொல்றான், அவனுக்கு மேல இவன் போய் போடுகிறானே என்ற நிலையை தான் இப்படி இருக்கிறது. பாருங்க, இரண்டாம் வருகை இந்த நிலையில் தான் வரும். ஏன் அரசாங்கங்கள் இப்படி தன்னை உதிர்ந்த நிலையில் இருக்கிறது, உதிர்ந்து போகிற நிலையில் இருக்கிறது அரசாங்கங்கள். பாருங்க, இயேசு கிறிஸ்து எதுக்கு வருகிறார் தெரியுமா? அரசாங்கத்தை நிறுவுவதற்காக தான் வருகிறார். இறை ஆட்சி, அந்த ஆட்சியை நிறுவுவதற்காக தான் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். என்ன அடையாளம்? உலகம் இப்படி இருக்கும் பொழுதுதான் ஒரு ஓராண்டு சொல்லப்படுகிறது. பாருங்க, இன்னைக்கு நற்செய்தியில அப்படிதான் சொல்லுகிறது. இப்படி இதெல்லாம் நார்மல் என்று நினைக்கிற இந்த நேரம், நார்மல் என்று நினைக்கிற நேரம், அப்போதுதான் அங்கே வானத்தின் மதகுகள் திறக்கப்பட்டன, பாதாளத்தின் ஊற்றுகள் திறந்தன என்று நாம் பார்க்கிறோம். 2 பக்கமும் தண்ணி வந்து எல்லாரையும் அழித்து போட்டது என்று பார்க்கிறோம். ஆகவே இரண்டாம் வருகையின் பொழுது எல்லோரும் அழிவார்களா என்றால் இல்லை. ஏன்? எல்லோரையும் ஆண்டவர் மறுபடியும் அழிக்க மாட்டார். தண்ணீரினால் எப்படி மறுபடியும் அழிக்க மாட்டேன், உலகத்தை அழிக்க மாட்டேன் என்று சொன்னாரோ, உலகம் முழுமையும் தண்ணீரினால் மறுபடியும் அழிக்க மாட்டேன். இது நிறைய பேர் தவறா புரிஞ்சுக்கிறாங்க. அப்படின்னா ஏன் சுனாமி வந்தது, ஏன் அங்க வெள்ளம் வந்து இது பண்ணிச்சு, கடவுள் சொன்னது பொய்யா? உலகத்தை சொன்னார் அவரு, ஒரு பார்ட்ட சொல்லல, மொத்த உலகத்தையும் தான் அழிச்சாரு முதல்ல. அதே மாதிரி மறுபடியும் அழிக்க மாட்டேன். இன்னைக்கு என்ன சொல்றாரு? அதே மாதிரி அழிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி வரும் என்று சொல்றாரு. ஆனா மொத்த உலகமும் அழிந்து போகுமா? இங்க இல்ல. பாருங்க, ஏன் மேற்கொண்டு என்ன சொல்றாரு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, திருமணம் செய்து கொண்டு உண்டும் குடித்து வந்தார்கள், வெள்ளப்பெருக்கு வந்து அனைவரையும் அடித்து செல்லும் முறை அவர்கள் எதையும் அறியாதிருந்தார்கள். அப்படியே மானிட மகன் வருகையின் பொழுதும் இருக்கும். பாருங்க, என்ன ஆகும்? எல்லாரும் செத்து போறதில்லை. இங்க என்ன ஆக போகுது? இருவர் வயலில் இருப்பர், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றவர் விடப்படுவார். கொல்றதுக்கு இல்ல,
விடப்படுவார், ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். இருவர் திருகையில் மாவரைத்துக் கொண்டிருப்பார், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றவர் விடப்படுவார். விழிப்பாயிருங்கள், ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது. ரைட், பாருங்க. அடுத்தது, இரவில் எந்த காவல் வேளையில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் விழித்திருந்து தன் வீட்டில் கண்ணமிட விடமாட்டார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இது இரண்டாவது பாயிண்ட். முதல் பாயிண்ட் அது வேற செக்மெண்ட். ஆண்டவர் சொல்றது எடுத்துக்கொள்ளப்படுதலும் விடப்படுதலும். இப்ப அடுத்த பார்ட்ஸுக்கு வராரு. அடுத்த பார்ட் தான் இது. என்ன பார்ட் பாருங்க, அதுதான். எனவே நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். முதல்ல வந்தது வெள்ளம் நோவா காலத்துல, இப்பொழுது வருவது மானிட மகன். அப்போ மானிட மகன் வருவார் என்பது என்னது? அது இரண்டாவது பாயிண்ட். வருவார், இங்கே வருவார். ஆனால் முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், விடப்படுகிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே there is a gap between these two, right? நிறைய கேப் இருக்கு ரெண்டுக்கு நடுவுல. நம்ம வேதாகமம் படிக்கும்போது ஆவியானவர் தான் இதுக்கு நம்ம உதவி செய்வார். இந்த கேப்பை நம்ம எங்க தெரிஞ்சுக்க முடியும்? 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்திலே நாம் அதை படிக்க முடியும். 5ஆம் அதிகாரத்திலையும் அதை படிக்க முடியும். 4ஆம் அதிகாரத்தில் நாம் என்ன படிக்கிறோம்? எடுத்துக்கொள்ளப்படுதலை படிக்கிறோம். இதோ இந்த காரியத்தை பற்றி அங்கே பவுல் நமக்கு சொல்லித் தருகிறார். நாம் அந்த நாளில் என்ன செய்வோம்? வானங்கள் மீது ஏறி செல்வோம் என்று சொல்கிறார். ரைட். அப்போ முதலில் இறந்தோர் உயிர் தொடர்ந்து நமக்கு முன்னே போகிறதை நம்ம காண்போம். ஒருவேளை நாம இறக்காம உயிரோடு அன்னைக்கு இருக்கிறோம் அப்படின்னா நாம இறக்காமலே அப்படியே வேற்றூறு பெற்று வானங்களிலே எடுத்து செல்லப்பட்டு மேகங்களிலே எடுத்து செல்லப்பட்டு நடுவானில் நம்ம எதிர்கொண்டு வரும் கிறிஸ்துவை நாம் சந்திப்போம் என்று சொல்கிறார். பாருங்க, அதுதான் எடுத்துக்கொள்ளப்படுது. இங்கே இயேசு அதுதான் சொல்றார், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருத்தன் விடப்படுவான். அப்ப விடப்பட்டவங்களுக்கு என்ன ஆகும்? எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டோம் நிறைய பேர், எழுந்தருளி போயிட்டோம். that is rapture, எழுந்தருளி போயிட்டோம். அடுத்த பாயிண்ட் இருக்கு இங்க. ஆண்டவர் சொல்றாரு மணமகன் வருவார். பாருங்க, ஒலிவ மலையிலிருந்து ஆண்டவர் மேலேறி சென்றார். எல்லோரும் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டிருக்க, வானதூதர் வந்து சீடர்களை பார்த்து, என்ன அண்ணார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? எவ்வாறு ஏறி சென்றாரோ அவர் அவ்வாறு இங்கே வருவார். இங்க சொல்றாரு வருவார். ஆக கால் வச்சு இங்க வரணும். சக்கரையாசில நம்ம பார்க்கிறோம், அவர் வரும்பொழுது அங்கே ஒலிவ மலை 2ஆக பிளக்கும் என்று. இப்பொழுது நிறைய வீரல் விட்டு போச்சு, நிறைய கேப் ஆயிப்போச்சு. இப்ப நம்ம பார்க்கிறோம் இல்லையா, டிவியில நியூஸ்ல நம்ம பார்க்கிறோம், ஒலிவ மலை 2ஆக பிளந்திருக்கிறது. ஏதோ ஹில்டன் ஹோட்டல் இங்க இருக்கு பக்கத்துல. இந்த ஹில்டன் ஹோட்டலை அங்கே நிறுவுவதற்காக அவர்கள் செய்த முதல் ஆராய்ச்சி, அந்த நில அமைப்பு எப்படி இருக்கிறது பார்க்கும்பொழுதுதான் அவர்கள் கண்டுபிடித்தார்கள், அங்கே நிலம் ஏற்கனவே பிளவுபட்டிருக்கிறது அந்த மலை என்று. ஆகவே மணமகன் வரும் நேரத்தில் அந்த ஒலிவ மலை மேற்கிலிருந்து கிழக்காக 2ஆக பிரியும் என்று எழுதப்பட்டிருக்கிற சக்கரையா சாகமத்தில் நம்ம பார்க்கிறோம். அது ஏற்கனவே அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவர் வரும்பொழுது அது 2ஆக பிரிய போகிறது. அவர் பிரிய போகிறது. அது என்ன ஆகும்? அங்கே இயேசு கிறிஸ்து அங்கே வந்து ஆட்சி அமைக்க போகிறார். பாருங்க, இப்போ இந்த தெசலோனிக்கேயரில் நம்ம பார்க்கிறோம். ஒண்ணு அவர் சொல்லிட்டார், மேகங்களிலே ஏறி போகும். 4ஆம் அதிகாரம். 5ஆம் அதிகாரத்திலே ஒரு வார்த்தை அவர் சொல்லுகிறார், ஆனால் நாம் ஏறி போகிறோம், அவர்களுக்கு அழிவு வரும் என்று சொல்கிறார். 2 பகுதியை அவரும் பிரிச்சுட்டார். ஏறி போறவங்க போயிடுவாங்க, அவர்களுக்கு அழிவு வரும். நிறைய படிக்கணும்ல, அதை 5ஆம் அதிகாரத்தை தொடங்கும் போது நம்ம படிக்கலாம். அவர்களுக்கு அழிவு வரும் என்று சொல்லு. ஆகவே நமக்கு அவர்களுக்கு இங்க என்ன சொல்றாரு? எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருத்தர் விடப்படுவார். இப்படி ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இப்படி பார்க்கும் பொழுது நமக்கு என்ன ஆகிறது? இங்கே 2 வகையான முடிவுகளை நாம் காண்கிறோம். ரைட். இப்ப விடப்படுகிறவர்கள் என்ன ஆவாங்க? விடப்படுகிறவர்களுக்கு ரொம்ப கஷ்டம். என்ன கஷ்டம்? அவர்கள் இந்த மோசமான காலத்தை அவர்கள் அனுபவிக்க வேண்டியிருக்கும். யார் விடப்படுகிறவர்கள்? இந்த விடப்படுகிறவர்கள் யார்? 2 பேரும் சேர்ந்து தான் மாவரைக்கிறாங்க, 2 பேரும் சேர்ந்து தான் வயல்ல இருக்கிறாங்க, 2 பேரும் சேர்ந்து தான் தூங்குறாங்க. அப்படின்னா ஒரே காரியங்களை பின்பற்றுபவர்கள் தான். ரைட். இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிந்தவர்கள் தான், கடவுளை நோக்கி தன் ஜெபங்களை ஏறெடுப்பவர்கள் தான், எப்பொழுதும் வழிபாடுகளில் ஈடுபாடு உள்ளவர்கள் தான், நல்லதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் தான். அவர்கள் இருவரில் தான் ஒருவர் எடுத்துக்கொள்ள, ஒருத்தர் விடப்பட. அப்போ அந்த இருவருக்குள் இருக்கிற அந்த வித்தியாசம் என்ன? எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கும் விடப்படுதலுக்கும் இருக்கிற அந்த வித்தியாசம் என்ன? மனநிலை என்ன? அதுதான் நம்ம பார்க்கணும். ரைட். அப்போ அதைத்தான் அவர்கள் என்று பவுல் சொல்றாரு, நாம் என்று பவுல் சொல்றாரு. இப்போ விடப்படுறவங்களுக்கு என்ன கஷ்டம்? அது துன்பத்தின் காலம்.
நமக்கு வேதாகமம் சொல்லுகிற திருவழிபாட்டில் பார்க்கிறோம். அது மிக துயரத்தின் காலம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இயேசு கிறிஸ்துவை நீ அறிந்தாய், ஆனால் அவருக்குள் நீ பயணிக்கவில்லை. அவர் சொன்னபடி அவர் அனுப்பிய ஆவியை நீ பெறவில்லை. நீ பகுத்துணராமல் இருந்திருக்கிறாய். எதை நம்புவது எதை விடுவது என்பதில் நீ குழப்பமாகவே மதில் மேல் பூனையாக உன் வாழ்க்கையை வைத்திருந்திருக்கிறாய். வேதாகமத்தை நீ அடைந்து அதை படிக்கும் பொழுது அதில் தெரிந்திருக்கிற உண்மைகளை நீ ஏற்றுக்கொள்ளாமல் அதை பற்றி பேசுகிற சில மனிதர்களின் பேச்சுக்களை நம்பியே உன் காலத்தை ஓட்டிக் கொண்டிருக்கிறாய். இறைவன் மேல் நம்பிக்கை இல்லை, ஆனால் இறை அடியார்கள் மேல் நிறைய நம்பிக்கை இருக்கிறது. அந்த மனிதனை நீ பின்பற்றுகிறாய், மனிதனுடைய வார்த்தை பின்பற்றுகிறாய். கடவுளின் வார்த்தைக்கு முன் உன்னை நீ மறைத்துக் கொள்ளுகிறாய். ஏனென்றால் அது மிக கடினமாக இருக்கிறது. இங்கே முகதாட்சிணியம் பார்க்கிறாய். இந்த மனுஷன் என்ன நினைச்சுப்பான், நம்மளை கூப்பிட்டான், நம்மளை சொன்னா, நம்மளை வழி நடத்துறான், ஐயோ நம்ம ஏதாவது சொன்னா என்ன நினைச்சுப்பான், இல்ல ரொம்ப காலமா நம்ம இதை செய்யறோமே என்ன நினைச்சு எதை வச்சு நம்ம விடுறது. இந்த இன்னைக்கு போப் சொல்லிட்டாரு, விட்டுடு, மரியாள் மீட்பர் இல்ல, விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டாரு, முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன செய்ய முடியும்? அப்ப இவ்வளவு நாளும் ஏமாத்துதான். ஒரு போப் வந்து சொன்னாரு, மரியாள் அந்த பட்டம் இந்த பட்டம் இந்த பட்டம், இன்னைக்கு எந்த பட்டமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு உள்ள போப் முடிஞ்சு போச்சே. பாருங்க, இவ்வளவு நாள் நம்பிட்டு இருந்தது வேஸ்ட், பொய்மை, பொய்யாக நம்பிக்கொண்டு இருந்தோம். அப்படித்தானே? பாருங்க, இப்படித்தான் மனிதர்களை நம்பக்கூடாது. வேதாகமம் என்ன சொல்கிறது? மரியாளை பற்றி, சூசேப்பரை பற்றி, இயேசுவை பற்றி வேதாகமம் என்ன சொல்கிறது? பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தது இதுதான் இல்லையா? அப்ப இதில் என்ன சொல்லி இருக்கிறதோ அதை நம்பி அதன் பின்னே போபவர்கள் யாரு? அதாவது வழிபாட்டுக்கே போகாம எல்லாரும் வேண்டான்னு ஒதுக்கி, எல்லாரும் அது இல்லை இது இல்லை இது இல்லை நான் இதை மட்டும்தான் அப்படின்னு சொல்றவங்க தான் மேல போவாங்களா? அப்படி கிடையாது. இன்னும் போவாங்க, வருவாங்க, எல்லாமே இருக்கும். மனதிற்குள் வைராக்கியத்துடன் எதை தொடக்கூடாதோ, எதை நாம் விட்டுவிட வேண்டுமோ, எதை நாம் தொட்டுவிடக் கூடாதோ, எந்த சிலையை ஏறெடுத்து பார்க்க கூடாதோ, யாரை தலையில தூக்கி வச்சு ஆடக்கூடாதோ, கடவுளுக்கு இணையான அந்த மகிமையை வேற யாருக்கும் எப்பொழுதும் கொடுத்து விடக்கூடாதோ, இதிலெல்லாம் மிக கவனமாக இருப்பவர்கள். பாருங்க, நாம 2-3 வெரைட்டி ஆஃப் பீப்புளை நம்ம பார்க்க முடியும் இந்த உலகத்திலே. கொலையும் கொள்ளையும் கற்பழிப்பையும், அதாவது பணச்சுரண்டல்களையும் திருட்டுத்தனத்தையும் நடத்துகிற சில பேரை பார்க்கிறோம். அவர்கள் அழிந்து போவார்கள். 2ஆம் வருகையின் பொழுது நெருப்பினால் அவர்கள் எல்லாம் அழிந்து போவார்கள். விட்டுடுங்க, அது ஒரு கேட்டகரி விட்டுடுங்க. அடுத்து நம்ம பார்க்கிறோம் நீதிமான்கள் என்று பார்க்கிறோம். நோவா வரும் பொழுது இருந்த அந்த நோவா என்ற அந்த நீதிமானை பார்க்கிறோம். நீதிமான் என்பவன் யார்? நீதிமான்? அவன் பிறருக்கு தொல்லை கொடுக்காதவன், பிறருக்கு துன்பம் உண்டாகாதபடி எதையும் பேசி எதையும் செய்யாதவன், அவன் தான் நீதிமான் என்று நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்ற நீதிமான் கூட ஒரு நாளைக்கு 7 முறை பாவம் செய்யறான். சரி, அவன் நீதிமான் அப்படின்னு தான் சொல்றார் ஆண்டவர். சரி, நல்லவங்க அப்படின்னு சில கேட்டகரியை பார்க்கிறோம். இந்த நல்லவங்க யாரு? நீதிமான்கள். அதற்கு மேலானவர்கள் தான் நல்லவர்கள். என்ன செய்வாங்க? தனக்கும் தொல்லை வராமல் பார்த்துக் கொள்வார்கள். தனக்கும் தொல்லை வராமல், தன் குடும்பத்திற்கு தொல்லை வராமல், நான் உண்டு என் வேலை உண்டுப்பா அப்படின்னு சொல்லி ஒதுங்கி ஓடுகிறவர்களை நம்ம பார்க்கிறோம். நல்லவர்கள் என்று பார்க்கிறோம். நீதிமான்களை விட அவர்கள் மிக மோசமானவர்கள். ஏன் தெரியுமா? சுயநலவாதிகளாக இருப்பார்கள். மற்றவர் எவருக்கும் அவர்கள் ஒரு நண்பருக்கும் அவருக்கும் ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு, நீ இப்போ கொஞ்சம் சரி பண்ணி வைப்பா, ஐயோ நான் செய்ய மாட்டோம்ப்பா, ஏன்னா என் நண்பர் மன வருத்தம் அடையும், அவன் பேர்ல தப்பு இருக்கு, நான் போய் எங்க சொன்னா அவன் மன வருத்தம் அடையும், நான் அவனுக்கு அதனால நான் இதுக்கு ஒதுங்கி போயிடுவேன் என்று சொல்லி ஒதுங்குவர்களை பார்க்கிறேன். எனக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுப்பா அப்படின்ட்டு பிள்ளைகள் மத்தியில கூட நடிக்கிற பெற்றோர்கள் சில பேர் இருக்கிறதே பார்க்கிறோம். பல பேர் அப்படி இருக்கிறதே பார்க்கிறோம். எனக்கு கெட்ட பேர் வரக்கூடாது, என் புருஷனுக்கு வந்தா பரவாயில்ல, என் மனைவிக்கு கெட்ட பேர் வந்தா பரவாயில்ல, எனக்கு வரக்கூடாதுன்னு கணவன் நினைக்கிற தன்மையை பார்க்கிறோம். இப்படி அண்ணன் தங்கை அப்படி இப்படி எல்லாரையும் விட்டு போட்டு கொடுத்து, ஆனா அவர்கள் நல்லவர்கள் என்ற பெயரை பெறுவார்கள். ஏனென்றால் வம்பு தும்புக்கு வரமாட்டான் அப்படின்ற ஒரு என்ன கேட்டகரி இது? எதிலே சேராத கேட்டகரி, லெவோதோக்கியா சபையின் கேட்டகரி இது. குளிரும் இல்லை, வெப்பமும் இல்லை, சூடும் இல்லை, குளிர்ச்சியும் இல்லை, துப்பு. ஆண்டவர் துப்பிடுறேங்கிறார். இந்த நல்லவங்களால எந்த பிரயோஜனமும் இல்லை. பாருங்க, விடப்படுபவர்கள் இவர்கள் தான். விடப்படுபவர்கள் இவர்கள் தான். நம்ம நினைச்ச முதல் கேட்டகரி அது அழிவுக்காக, அது அழிவுக்காக. இது யார் தெரியுமா? இது பதர். பயிர் வளரும்போது கூட பதர் வளர்கிறது, களை வளர்கிறது. அப்படிப்பட்டவர்கள் எதையும் ஸ்ட்ராங்கா முடிவெடுக்க தெரியாது. கடைசி வரைக்கும் கோழையாக இருந்து அப்படி வாழ்க்கையை முடித்து போவார்கள். ஆமா, உயில் கூட சரியா எழுதி வைக்க மாட்டான். பிள்ளைங்கள்லாம் சண்டை போட்டுட்டு சாவாங்க, கோர்ட்டுக்கு போய் நிற்பாங்க. அந்த அளவுக்கு கூட முடிவெடுக்க மாட்டான். இப்படி நிறைய பேரை நம்ம பார்க்கிறோம். ஆனா தெய்வ பக்தியும் வழிபாட்டிலும் மிகச்சிறந்த இப்படிப்பட்ட ஆட்களை பார்க்கிறோம். விடப்படுபவர்கள்
ஏன்னா நம்ம பார்க்கிறோம், 2 பேரும் சேர்ந்து தான் மாவரைக்கிறாங்க, 2 பேரும் சேர்ந்து தான் வயல்ல இருக்கிறாங்க. ஒரு குடும்பத்திலே தான் இப்படி இருக்கிறாங்க எல்லாரும் பாருங்க. ஒரே பக்தி, ஒரே இயேசு, ஒரே கடவுள், ஒரே வழிபாட்டு தன்மைகள், ஆனால் மனநிலை மாறுபடுகிறது. தைரியம் இல்ல கோழைகள். வேதாகமத்தில் 21ஆம் அதிகாரம் திருவழிபாட்டில் நம்ம பார்க்கிறோம், பரலோகத்தில் யார் சேர முடியாது என்ற லிஸ்ட்ல கொடுக்கும்பொழுது அதுல முதல்ல வர்றது கோழைகள். சரிங்க, இந்த கேட்டகரியை கொடுங்க. அடுத்தது நம்ம பார்க்கிற புதிய ஏற்பாட்டு கேட்டகரியில யார் வர? பரிசுத்தர்கள் என்ற ஒரு கேட்டகரியை நம்ம பார்க்கிறோம். யார் எடுக்கப்படுகிறார்கள்? பரிசுத்தர்கள் எடுக்கப்படுகிறார்கள். பரிசுத்தர்கள் எடுக்கப்படுகிறார்கள். இந்த பரிசுத்தர்கள் யாரு? முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? பிறருக்கு தீங்கை விளைவிக்காத நீதிமான்களை பார்த்தோம். இரண்டாவது பார்த்தோம், பிறருக்கு தீங்கு விளைவிக்க மாட்டாங்க, தனக்கும் எந்த பாதிப்பு ஏற்படாதபடி அப்படியே நெழிஞ்சு ஓடிடுற அந்த கழுகிற ஏதோ சொல்லுவாங்களே, கழுகிற தண்ணியில நெளிந்து ஓடுகிற மீனா ஏதோ தப்பித்து ஓடுகிறது. இப்படி இறை வார்த்தைகளுக்கு அவர்கள் என்ன போடுவாங்கன்னா, சோப்பு போட்டு நுரை போட்டு வச்சிருவாங்க. எந்த வார்த்தையும் டைட்டா பிடிக்க முடியாது. அதுக்கு என்ன போட்டு வச்சிருவாங்க? எந்த வார்த்தையும் டைட்டா பிடிக்க முடியாது. இந்த வார்த்தை சொன்னா அந்த வார்த்தை சொல்லுவான், அந்த வார்த்தை சொன்னா இந்த வார்த்தை சொல்லுவான், தப்பிச்சு போயிடுவான். அப்படிப்பட்டவர்களை பார்க்க. பரிசுத்தர்கள் யார் தெரியுமா? பிறருக்கும் தீங்கு விளைவிக்க மாட்டார்கள், தனக்கும் தீங்கு வர வைக்க மாட்டார்கள். அந்த தனக்கு வர தீங்கு அது பிறருக்கு நன்மை உண்டாகுமானால் அந்த தீங்கை தனக்கு வர வைத்துக் கொள்வார்கள். ஆனால் அதற்கு மேலாக தன் ஆத்துமத்திற்கு தீங்கு வராமல் பார்த்துக் கொள்கிறவர்கள் தான் பரிசுத்தர்கள். தன் ஆத்துமத்திற்கு தீங்கு வராமல் பார்த்துக் கொள்கிறோம் பரிசுத்தர்கள். யாரால் செய்ய முடியும் இந்த பரிசுத்தத்தை? ஒரு மனிதனால் இதை செய்துவிட முடியுமா? நோ. என் வழியாய் அன்றி என்று சொல்கிற ஒரு இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்க்கிறோம். நானே உலகின் ஒளி, இருளை அகற்றும் ஒளி என்று சொல்கிற இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோம். ஆகவே தாகமாய் இருப்பவனை என்னிடம் வா என்று சொல்கிற இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோம். இப்படி அவரிடம் அடைக்கலம் புகுகின்றவர்கள் யார்? பரிசுத்தர்கள். ஏன் இவர்கள் பரிசுத்தர்கள்? அட, நீதிமான்களுக்கு இருக்கிற பாவம் இவங்களுக்கு உண்டுன்னா உண்டு. அப்படியே பரிசுத்தமா அப்படிலாம் இல்லைங்க. ஆனா பார்க்கிறோம், பாவிகள் செய்த பாவத்தை போல, கொலை, கொள்ள, அது இது, கற்பழிப்பு, இதெல்லாம் போல நீதிமான்கள் செய்வதில்லை. நீதிமான்கள் செய்கிற அந்த ஒரு தன்மையை போல இந்த பரிசுத்தர்கள் செய்வது. அதற்கு மேலாக என்ன செய்கிறார்கள்? பரிசுத்தப்படுகிறார்கள். எப்படி? இயேசு கிறிஸ்துவின் இரத்த தெளிப்பின் மேல் இருக்கிற விசுவாசத்தினால் அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்ற. ஆகவே அவர்கள் பரிசுத்தர்களாகிறார்கள். இதை விசுவசிப்பது, இயேசு கிறிஸ்து முன்னால் நம் வாழ்க்கையை திறந்து காண்பிப்பது. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாவங்களும் உன் கண் முன்னே இருக்கிறது ஆண்டவரே. நான் தனிமையிலும், நான் பிறர் முன்னிலையிலும், நான் பகலிலும் இரவிலும் நான் எப்படி வாழ்கிறோம், அனைத்து வாழ்க்கையும், என்னுடைய வாழ்க்கை எல்லா முறைமைகளும், என்னுடைய வார்த்தைகள், என் நெஞ்சிலே நினைப்பவை ஒவ்வொன்றும் உன் கண் திறந்து இருக்கிறது. ஆண்டவரே, நான் பலகீனன், என்னை மன்னிப்பீராக, உங்களுடைய அடைக்கல போர்வைக்குள்ளே என்னை வைத்திருப்பீராக என்று தினமும் எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டே இருப்பவன் பரிசுத்தன். ஆகவே இறைவனோடு அவன் சஞ்சரித்துக் கொண்டே இருப்பான். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும் அவன் எந்த வேலையில் இருந்தாலும் சரி, எந்த வேலையில் இருந்தாலும் சரி, அவன் செய்கிற வேலை, அவனுடைய சமையலோ, இல்லாவிட்டால் அவனுடைய தோட்ட வேலையோ, இல்லாவிட்டால் ஆபீஸ்ல வேலையோ, இல்ல நண்பர்களிடம் அவன் உறவாடுகிறதோ, யாரிடம் பேசிக் கொண்டிருப்பான், அவன் நினைவெல்லாம் ஆண்டவர் மேல் தான் இருக்கும். அவருடைய சித்தத்திற்கு முரணாக தான் எதையும் செய்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தில் அவன் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடியும் இருக்கும். அவன் தான் பரிசுத்தன். அவன் பாவம் செய்வான்னா பாவம் செய்வாங்க. ஏன்னா இந்த உடலில் இந்த உயிர் ஒட்டி கொண்டிருக்கும் வரை பாவம் என்பதற்கு ஒரு பிளாக்கே இல்லை. அது எப்பொழுதுமே அந்த பாவம் இருக்கும். சின்ன 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 பாவங்கள் இருந்து கொண்டே இருக்கும். கண் இருக்கே, குருடு இல்லையே, கண் கண்டதை பார்க்குதில்ல, அறிவு வேலை செய்தில்ல, அது முடங்கி போய்விடவில்லையே. ஆகவே கைகால் இருக்கு, அது அதனுடைய தேவைகள் இருக்கு. பாருங்க, இது சம்பந்தமான சில பாவங்கள் இருக்கும். ஆனால் பாருங்க, அந்த பாவத்திற்கு விடிவு உண்டு, மன்னிப்பு உண்டு. இயேசுவின் ரத்தத்தினால் அதற்கு விடிவு உண்டு, மன்னிப்பு உண்டு. அவர்கள் கழுவப்படுகிறார்கள். இவர்கள் ஓப்பனா அந்த பாவத்தை ஆண்டவர்னால, ஆண்டவரே எனக்கு இப்படி மன்னிப்பு உண்டு. ஆகவே பரிசுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதனால்தான் பரிசுத்த நிச்சய யாத்ரீகம் என்று சொல்கிறோம். இது இயேசு கிறிஸ்துவில் உண்டாகிற பயணமாக இருக்கிறது. அவர்களுடைய எண்ணம் எல்லாம் விண்ணை நோக்கிய பயணம், விண்ணை நோக்கிய அந்த வாழ்வு. இந்த உலகத்தையே நோக்கிய வாழ்வு அல்ல. இந்த உலகத்துல இருக்கலாம், ஆனால் விண்ணை நோக்கிய வாழ்வு. ஆகவே பெரிய பணாசை, பெரிய போதை, பெரிய காரியம், இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அங்க. ஆமா, அவனும் குடிப்பான், அவனும் சாப்பிடுவான், அவனும் எல்லாமே செய்வான். ஆனா எல்லாமே மட்டோட இருக்கும். பிறரை பாதிக்காத அளவுக்கு, தன் ஆத்மத்தை பாதிக்காத அளவுக்கு, தன் உடலை பாதிக்காத அளவுக்கு, தன் குடும்பத்தை பாதிக்காத அளவுக்கு எல்லாமே அப்படி செய்கிறார். ஆக பாவம் செய்யலாமனா அது முடியாதுங்க. அது அவனுடைய வாழ்க்கை பிரயாணத்தில் இயேசு கிறிஸ்துவினால் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து அவன் பல காலம் அதை அந்த அனுபவத்தில் இருக்கும் பொழுது அவனுக்கு தெரியும்,
பல பாவங்கள் தன்னை விட்டு அகன்று போயிருக்கிறதை அவன் உணருவான். அவன்தான் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது எடுத்துக்கொள்ளப்படுவான். மற்றவர்கள் விடப்படுகிறார்கள். அங்கே இயேசுவும் இருக்கிறார், இயேசு என்ற பெயரும் இருக்கிறது, வேதாகமம் இருக்கிறது, கடவுள் இருக்கிறார், வழிபாடு இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. ஆனால் இந்த கழுவுதலும், இந்த மனம் திரும்புதலும், இந்த ஒத்துக்கொள்ளுதலும், மறுபடியும் இறைவனிடம் சரணடைவது என்பதும், பாவங்களை விட்டுவிட வேண்டும் என்ற ஒரு தீரமான ஒரு எண்ணமும் அங்கே இல்லாமல் இருக்கிறது. விடப்படுகிறார்கள். பாருங்க, அது உபத்திரவ காலத்திற்காக விடப்படுகிறார்கள். அந்த உபத்திரவ காலத்தில் அவர்கள் இயேசுவை அறிந்து கொள்வார்கள். இயேசுவை புரிந்து கொள்ள அங்கே பல சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்படும். அது இருள் எல்லாம் அகற்றப்படுவதை போல. தங்கம் புடமிடுவ என்ன செய்யணும்? நெருப்பில போடணும், அப்படி ஆயிடும். வெள்ளி புடமிட நெருப்பில காமிக்கணும், அப்படி ஆயிடும். அவர்களுக்கு அந்த குறிப்பிட்ட காலம் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு ஆண்டவர் இரண்டாம் வருகையில் இங்கே காலடி வைத்து வருகின்ற அந்த கேப் மிக உபத்திரவ காலம். அதற்கு தான் விடப்படுகிறார்கள் பாவிங்க. பாருங்க, பாவிகள் இல்ல, இயேசுவை உணராதவர்கள், இயேசுவின் அந்த ரட்சணிப்பை உணராதவர்கள் விடப்படுகிறார்கள். ஆகவே அவர்களுக்கு பெரிய அனுபவம் உண்டாகும் அந்த இடைப்பட்ட காலத்திலே. அதுதான் வேதாகமம் சொல்கிறது, அப்படித்தானே? அது மிக பெரிய கொடூரமான அனுபவம். ஏனென்றால் இப்பொழுது இருக்கிற அரசாங்கங்களை விட அந்த காலம், அந்த எடுக்கப்பட்ட பிறகு, ஆவியானவர் செயல்பட்ட அந்த மனிதர்கள் எல்லாம் எடுக்கப்பட்ட பிறகு ஆவியானவருக்கு இங்கு வேலை இல்லாமல் போய்விட்டது. பாருங்க, யார்கிட்ட வேலை செய்யறது? அதுக்கப்புறம் ஆவியானவர் பத்தி எண்ணமும் அவருடைய பத்தி வேட்கம் இல்லாத மனிதர்களிடம் ஆவியானவர் வந்து வேலை செய்வாரா? இல்லங்க. இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துவது தான் ஆவியானவர். இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இங்க இயேசு கிறிஸ்துவனுடைய ஆழத்தை அறியாமல் இருக்கிறவர்களுக்கு ஆவியானவர் இல்லையே, இங்க ஆவியானவருடைய செயல்பாடுகள் இல்லையே, என்னாகும் இந்த உலகம்? அப்படியே ரெண்டு பட்டு அப்படியே ரொம்ப மோசமான நிலைக்கு போகும். அப்பொழுது நீ இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதும், உன்னுடைய துன்பத்தில் நீ அவரை நோக்கி கூப்பிடுவதும், இப்படியாக உன் நிலைமை போனா எப்படிங்க நிம்மதியா வாழ முடியும்? ஆண்டவர் சொல்றாரு, விடப்படுவர்களுடைய நிலை அதுதான் என்று சொல்கிறார். எத்தனை பேர் அதில் தேர முடியும்? எத்தனை பேர் தேர முடியும்? ரொம்ப சொற்பமானவர்கள் தான் தேர முடியும். நீ எங்க இருக்கிற? என்ன நினைப்புல இருக்கிற? என்ன செய்யற? தீர்க்கமான ஒரு திடமான மனது உனக்கு இருக்கிறதா? பொய்மையை விட்டு விட்டாயா? பொய்யான வழிபாடுகள், பொய்யான செய்திகள். பீட்டர் சொல்றாரு, நமக்கு இவரு சொல்றாரு, பவுல் சொல்றாரு, பொய் புனை கதைகள், கடவுள் பெயரை வைத்து இதெல்லாம் நம்பி அதன் பின்னாலே போகிறவர்கள் இல்லையா? ஆமா, நேரம் குறிச்சு இந்த நேரத்துல தான் கல்யாணம் வைப்பேன், இந்த நேரத்துல தான் பண்ணுவேன், இன்னைக்கு என்ன ராசி, அந்த ராசியா இந்த ராசியா, சனி பகவான் கோயிலுக்கு போற கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறதே பார்க்கிறோம். ஆமாங்க, எப்பா பாரு சாரி எப்ப பாரு புனிதர்கள் பின்னால சுத்திட்டு இருக்கிறது. சில சாங்கியங்களை நம்பிக்கொண்டு அதனை நோக்கிய வழி நடத்தும் விடப்படுவார்கள். பாருங்க, சரிங்க, இயேசு கிறிஸ்து வந்துடுறாருங்க. இப்போ அந்த டைமும் முடிஞ்சு போச்சு, விடப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரங்களும் முடிஞ்சு போச்சு. இயேசு கிறிஸ்து வந்துடுறாருங்க. வந்து என்ன செய்ய போறாரு பாருங்க. அங்கே இருக்கிறது பெரிய ஒரு காரியம். பாருங்க, என்ன காரியம் தெரியுமா? அருமையான காரியம். பாருங்க, இசையாஸ் 2:1-5 என்ன நடக்க போகுது? இறுதி நாட்களில் ஆண்டவரின் கோவில் அமைந்துள்ள மலை எல்லா மலைகளுக்குள்ளும் உயர்ந்ததாய் நிலை நிறுத்தப்படும், எல்லா குன்றுகளுக்குள்ளும் மேலாய் உயர்த்தப்படும். மக்கள் இனங்கள் அதை நோக்கி சாறை சாறையாய் வருவார்கள். வேற்றினத்தார் பலர் அங்கு வந்து சேர்ந்து, புறப்படுங்கள், ஆண்டவரின் மலைக்கு செல்வோம், யாக்கோபின் கடவுளது கோவிலுக்கு போவோம், அவர் தம் வழிகளை நமக்கு கற்பிப்பார், நாமும் அவர் நெறிகளில் நடப்போம் என்பார்கள். என்ன நடக்குது தெரியுதா நமக்கு? எசையா அப்பவே சொல்லி வச்சுட்டார். இதுல மட்டும் சொல்லலாங்க. எசையா இதுல அது அங்க என்ன நடக்கும் அப்படின்றத 11ஆவது அதிகாரத்திலையும் சொல்லியிருப்பாரு, 60ஆவது அதிகாரத்துல சொல்லியிருப்பாரு. ஆமாங்க, நிறைய இடத்துல அதெல்லாம் இருக்குங்க. அது எப்பேற்பட்ட இடமாக அது இருக்க போகிறது, என்னவாக இருக்க போகிறது? ஆகவே சீயோனில் இருந்து திருச்சட்டம் வெளிவரும், எருசலேமில் இருந்து ஆண்டவன் திருவாக்கு புறப்படும் என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் அதுக்கப்புறம் இயேசு வந்து ஆட்சி அமைக்கிற அந்த அரசமைப்பு, உலகத்துல எல்லா அரசமைப்புகளும் தவிடுபடியாக்கப்படும். அவர் சொல்றதுதான் சட்டம் உலகம் பூரா. எப்ப வேணா நடக்கலாம்ல. ஆனா சில பேர் இதை பார்த்து கொண்டு இருக்கிற சில பேர், நம்ம அதை பார்க்கறதுக்கு நாம எங்க இருந்து வருவோம்? மேல இருந்தா இறங்கி வருவோம். ஏன்னா நம்ம ஹனிமூன் பீரியட்ல இருப்போம். இயேசு கிறிஸ்துவை ஏணியாக கனவு கொண்டார் யாக்கோபு. அங்கே ஏறுவதும் இறங்குவதும் அப்படிதான் கனவு கண்டார். அந்த ஏணியில சில பேர் ஏறுவதும் இறங்குவதுமாக கனவு கண்டார். ஆகவே நாம தான் அது ஏறுவதும் இறங்குவதுமாக இருப்போம். கடவுள் நமக்கு அந்த அனுமதியை கொடுத்து இருந்தா, போ வாழ்ந்த பூமியை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வா. இப்ப இயேசு கிறிஸ்து ஆட்சி பண்றாரு, எப்படி இருக்கு பாரு, உன்னுடைய பழைய கால ஆட்சியும் பழைய கால நிலைமைகளுக்கும் இப்பொழுதும் எப்படி இருக்கு, போய் பார்த்துட்டு வா, கொஞ்ச நாள் இருந்துட்டு வா, போ ஜாலியா போயிட்டு வா, ஒரு டூர் என்று அனுப்பிச்சு வச்சா நாம இறங்கி வந்து கொஞ்ச நாள் உட்கார்ந்து பார்த்துட்டு போவோம். ஆமா, அப்படிதான் ஒரு சூழ்நிலை வரும். அது எப்படி இருக்கும்? 11ஆவது அதிகாரத்தை படிங்க. எத்தனை பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது படிக்கிறதுக்கு? 11ல படிங்க, எசேயாஸ்ல 60ல படிங்க. எப்படி இருக்கும்?
அப்படி அருமையா நிறைய காரியங்களை நம்ம பார்க்க முடியும். நம்ம பார்க்கிற சக்கரியாசில கூட பார்க்க முடியும். 8ஆம் அதிகாரம் அதுல கூட நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய இடங்கள்ல அதை பத்தி இருக்குங்க. அந்த ஆட்சி எப்படி இருக்கும் என்று. மிகவும் அருமையான ஆட்சி. மாடல் கவர்மெண்ட் ஃபார் தி வேர்ல்ட். அதனால்தான் இங்க பாருங்க, நிறைய பேர் இங்க சாரசாரையாக வருகிறதை பார்க்கிறோம். என்ன செய்யறாங்க? பல இன மக்களுக்கு அவர் தீர்ப்பளிப்பார். அவர்கள் தங்கள் வாள்களை கலப்பை கொழுக்களாகவும் தங்கள் ஈட்டிகளை கருக்கறைவார்களாகவும் அடித்துக் கொள்வார்கள். இப்பொழுது என்ன நடக்கிறது? இப்பொழுதும் என்ன நடக்கிறது? ஆயுதங்கள் செய்து நான் தாண்டா பெரிய ரவுடி என்று ஒவ்வொரு நாடும் தன்னை காண்பித்துக் கொண்டிருக்கிறது. எதற்கு ஆயுதங்கள்? உன்னை இப்படிதான் கொல்லுவேன் என்று காண்பிக்கிற அந்த ஒரு ஷோ. நிறைய ஷோ எல்லாம் பார்க்கிறோம். பாருங்க, இப்ப கூட ஒருத்தர் விழுந்து இறந்து போயிட்டது நமக்கு தெரியும். பாருங்க, இதெல்லாம் எதற்கு? அடுத்தவன் மேல் குண்டு போடுவதற்கு. அதற்கு தானே இப்பொழுது இதெல்லாம் நடக்கிறது. உலகம் பூராவும் நடக்கிறது. பாருங்க, கப்பல்ல கடல்ல கப்பல்கள் எல்லாம் வந்து அங்கே ஒரு ஷோ நடத்துகிறது, வானில் ஷோ நடத்துகிறது, இங்கே பெரேடு நடத்துகிறது. ஒவ்வொரு இந்த குடியரசு தினம், இந்த அவருடைய சுதந்திர தினங்கள், இப்படி எல்லாம் பார்க்கிறோமே, பெரிய பெரிய பெரேடு எல்லாம் நடத்தி என்ன செய்யறாங்க? எங்கிட்ட இது இருக்கு, எங்கிட்ட இது இருக்கு, நான் தான் பெரிய ரவுடி என்று காண்பிக்கிறேன். இயேசு கிறிஸ்து வந்து பிறகு என்ன நடக்குமா? எல்லாவற்றையும் அவர்கள் அழித்து, அந்த ஆயுதங்களை எல்லாம் அழித்தவர்கள் கலப்பை கொழுக்களாகவும் கருக்கறிவாள்களாகவும் விவசாயம் மட்டும் தான்டா செய்வீங்க, வேற எதுவும் இல்லடா அப்படின்றார் ஆண்டவர். ஒரு இனத்திற்கு எதிராக மற்றொரு இனம் வாள் எடுக்காது. சண்டையே கிடையாதுங்க, கொலையும் கிடையாது, கொள்ளையும் கிடையாது. பாம்பு கூட கடிக்காதான் அந்த இடத்துல. நமக்கு படிக்கிறோமா? அது படிக்கணும். பாம்பு கூட கடிக்காது, எதையும் முழுங்காது. கரடி கடிக்காது, எல்லாம் ஒன்னா இருக்கும். கரடியும் கன்றுக்குட்டியும் எல்லாம் ஒன்னா இருக்கும். நம்ம படிக்கிறோம்ல. அவர்கள் இனி ஒருபோதும் போர் பயிற்சி பெறமாட்டார்கள். நோ வார். இதுதான் அங்க நடக்க போகுது. தான் ஜீசஸ் நிர்மாணிக்க போகிற அந்த கவர்மெண்ட். பாருங்க, நமக்கு ஒரு எச்சரிக்கையை நமக்கு பவுல் இன்னைக்கு கொடுக்கிறார். செகண்ட் ரீடிங் ரோமேயர்களை திரும்பவும் 13:14 ரொம்ப ஷார்ட் ரீடிங். இறுதி காலம் இதுவே என அறிந்து கொள்ளுங்கள். உறக்கத்தினின்று விழிச்சொல்லும் நேரம் ஏற்கனவே வந்துவிட்டது. நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை கொண்ட போது இருந்ததை விட மீட்பு இப்பொழுது மிக அண்மையில் இருக்கிறது. ரொம்ப அழகாக சொல்கிறார். இரவு முடிய போகிறது, பகல் நெருங்கி உள்ளதாகவே இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை களைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலங்களை அணிந்து கொள்வோமாக. அதாவது எப்பவும் ஒரே மாதிரி இருக்கிறார், எப்பவும் பரிசுத்தமாக இருக்கிறார். பகலில் நடப்பது போல் மதிப்போடு நடந்து கொள்வோமாக. களியாட்டம், குடிவரி, கூடா ஒழுக்கம், காமவரி, சண்டை, சச்சரவு ஆகியவற்றை தவிர்ப்போமாக. தீய இச்சைகளை தூண்டும் ஊரியல்வின் நாட்டங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நீங்கள் யார்? எந்த இடத்தில் இருக்கிறீங்க? எதை நீங்க செய்ய நினைக்கிறீங்க? எப்படி நீங்க இதுல இருந்து தப்பித்துக் கொள்ள முடியும்? பாருங்க, ஆண்டவர் லூகாஸ் 19 ஒரு ஓமை சொல்லுவார். எருசலேம் நோக்கி போவார். அதெல்லாம் நினைச்சுப்பாங்க அவர் ஆட்சி பிடிக்க போறாரு. நீ இல்லடா இங்க வா அப்படின்னு சொல்லி ஒரு ஓமை சொல்லுவார். ஒருத்தர் போனாரு, இது முதல் வருகை சொல்றாரு, வந்தாரு, போனாரு, திருப்பி வருவார் 2ஆம் வருகையில. நடுவுல அவர் என்ன பண்றாரு? 10 பேரை கூப்பிட்டு 10 பேருக்கு ஆளுக்கு ஒரு தினார், ஆளுக்கு ஒரு மினா திராக்மா என்று சொல்கிறோம். ஒன்னு எபிரேயம், ஒன்னு கிரேக்கம். மினா திராக்மா ஆளுக்கு ஒரு அணா கொடுக்கிறார். அவர் சொல்றாரு, நான் திரும்பி வர்ற வரைக்கும் இதை வச்சு என்ன பண்றீங்க, நான் வந்து உங்களுக்கு பார்ப்பேன் அப்படின்னு. நம்ம 2ஆம் வருகையில் என்ன பார்க்கிறோம்? அவனவனுக்கு ஏற்ற பரிசை அவர் தன் கையில் கொண்டு வருகிறார். வர்றாரா, வந்து கேட்கிறாரு. ஒருத்தன் 10 ஆக்கனா, ஒருத்தன் 5 ஆக்கனா, ஒருத்தன் 2 ஆக்கனா, ஒருத்தன் முடிச்சு வச்சிருந்தோம். யாரு? விடப்படுறவன். 10 ஆக்கணம் 5 ஆக்கணம்லாம் யாரு? எடுக்கப்படுபவர்கள். ரைட்? நமக்கு புரியும். ஒரே ஒரு திராக்மான்றது என்னது? இதுதாங்க அந்த திராக்மா. இதுதான் அந்த திராக்மா. ஒரே ஒரு திராக்மா. இதை வச்சு நீ என்ன பண்ண? இதைத்தான் ஆண்டவர் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அவர் நம்மோடு குடிகொண்டார். அவர் வார்த்தையாக இருக்கிறார். ஆகவே ஒரு மாமிசமாகணும்னா இந்த வார்த்தை, இதை நாம சாப்பிடணும். இதைதான் நம்ம சாப்பிடுற சாப்பாடு. இதுதான் நம்ம குடிகொள்ளும். இதுதான் நமக்கு மாமிசம். ஆகவே இந்த மாமிசத்தோடு, இயேசு கிறிஸ்துவின் மாமிசத்தோடு யார் இருக்கிறார்கள் அவர்கள் தான் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இதை வச்சு நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? இதை படிக்கிறியா? இல்ல யாரோ சொல்றது கேட்டு அவங்க பின்னால் எல்லாம் போயிட்டு இன்னைக்கு ஒண்ணு சொல்லி நாளைக்கு ஒண்ணு சொல்லி அதிலே ஏமாந்து விடப்பட போதையா? யோசிக்கிறியா? கிறிஸ்துவின் சமாதானம் உன்னோடு இருக்கட்டும். ஆமென்.